ஐந்தாம் வகுப்பு கணக்கு பருவம் 1 பயிற்சி 2.9ல் கீழ்கண்டவற்றை வகுக்க இந்த ரெண்டாவது சீரியல் நம்பர்ல சம் போட போறோம். 3626 வகுத்தல் 37 இந்த கணக்கு தான் போட போறோம். 3626 வகுத்தல் 37 நமக்கு வந்து வகுக்கிற எண்ணும் பெரிய எண்ணா இருக்கு. இந்த எண்ணில் வந்து நம்ம வாய்ப்பாடு படிச்சதே இல்லை இல்லையா? இருந்தாலும் நாம வந்து ஒரு 5:37 வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டோம்னா கணக்கை எளிமையா போட்டுடலாம். இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி 37வது வாய்ப்பாடை எழுதிக்கிட்டேங்க. ஒன்ஸ் நம்ம தப்பில்லாத இதை எழுதிட்டோம்னா நமக்கு இந்த வகுத்தல் கணக்கு தப்பு இல்லாமல் போடுறதுக்கு வசதியா இருக்கும். அது மாதிரி இப்போ எழுதியாச்சா? இப்போ நம்ம எப்பயுமே போடுற மாதிரி போடலாம். 3626 3626 வகுத்தல் 37 ஈரிலக்க எண்ணால வகுக்கிறோம். அதனால முதல் ஈரிலக்கத்தை எடுத்துக்கிறோம். இங்க 37 இருக்கு, ஆனா இங்க 36 இருக்கு. இதை விட இது ஒன்று சின்னதா இருக்கு. அட்லீஸ்ட் இங்க 37 இருந்தாலாவது ஒரு 37 போடலாம். ஆனா இங்க அதுவும் போட முடியாது, இதை விட சின்ன நம்பரா இருக்கிறதால அடுத்த எண்ணையும் சேர்த்துக்கிறோம். 362 362ல எத்தனை 37 இருக்கு அப்படின்னு நாம வந்து இப்போ திடீர்னு போய் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் பிகினிங்லயே நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த மாதிரி வாய்ப்பாடை வந்து நம்ம எழுதிடுறோம். சரி, 362ல எத்தனை 37 இருக்குன்னு பாக்குறோம். அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா இங்க வந்து 333 இருக்கு, இங்க 370 இருக்கு. நாமள்கிட்ட என்ன இருக்கு? 362 தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது 370 நாம எடுத்துக்க முடியாது. 333 நாம என்ன செஞ்சலாம், எடுத்துக்கலாம். எத்தனை 37? 9 37 333. அதை எடுத்து அங்க போட்டுக்கலாமா? 9 37 333. இப்போ 362லேருந்து 333 லெஸ் பண்றோம். இங்க 2 இருக்கு, இங்க ஒரு ஹெல்ப் கேட்டா 12, 12ல 3 போயிடுச்சுன்னா 9. இங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிட்டதால இங்க 5 தான் இருக்கும். 5ல 3 போயிடுச்சுன்னா 2. இப்ப 3ல 3 போச்சுன்னா 0, அதை போட வேண்டாம். இந்த 6 மறுபடியும் கீழே கொண்டு வரும். சரியா? இப்போ 296 இருக்கு. 296ல எத்தனை 37 இருக்கும் அப்படின்னு மறுபடியும் பாக்குறோம். இங்க எங்கேயாவது 296 வந்திருக்கா? அதோ வந்துருச்சு. ஸோ நமக்கு இதுதான் ஆன்சர். எத்தனை 37? 8 37. ஸோ 8 37 296. 296 லெஸ் பண்ணோம்னா 0 கிடைக்கும். அப்போ இது வந்து மீதியே இல்லாமல் வகுத்திருக்கு இந்த எண் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி இன்றி வகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஈவு அப்படின்னு போட்டு 98, மீதி அப்படின்னு போட்டு 0 அந்த மாதிரி எழுதி நம்ம வந்து என்ன செய்யணும், பாக்ஸ் போட்டு காமிக்கணும். ஃபர்ஸ்ட்லேயே இந்த வாய்ப்பாடு அந்த மாதிரி அழகாக எழுதிட்டோம்னா நமக்கு கணக்கு தவறு இல்லாத வரும்.